யார் இந்த கங்கை தெரியுமா? பர்வதராஜன் மற்றும் மேனாவதி தாயாரின் மூத்த மகளே இந்த கங்கை. மிகவும் புனிதம் வாய்ந்த கங்கையோ எவ்வித பாவங்களையும் போக்கும் வல்லமை பெற்றவள். கங்கையோ சிவனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள். சிவனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்த போது சிவன் முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். எவ்வித பாவங்களையும் போக்கும் கங்கையோ தேவருலகின் பாவத்தை போக்க தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆகாய கங்கையாகி விண்ணுலகம் சென்றாள். சூரிய வம்சத்தில் தோன்றிய பகிரதன் என்னும் மன்னன் தன் மூதாதையர்களின் ஆன்மா சாந்தியடையாமல் இருக்கவே பிரம்மனின் ஆலோசனைப்படி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டினார். கங்கை மிக வலிமையான நதி என்பதால் பூமி அந்த வலிமையை தாங்காது பிளவுறும். சிவன் பகிரதனின் வேண்டுதலை ஏற்றார். இதனால் சிவன் கங்கையிடம் தன் ஜடாமுடியில் இறங்குமாறு வேண்டினார். இதையே பாக்கியமாக எண்ணிய கங்கை சிவனின் ஜடாமுடியில் கைதியாய் இறங்கினாள். சிவன் அவனின் வேகத்தை குறைத்து பூமியில் ஓட செய்தார். இதனால் தான் சிவன் தலையில் கங்கையை கொண்டுள்ளார். மேலும் பகிரதனின் முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைந்தது. பகிதரனின் வேண்டுதலால் கங்கை பூமியை வந்தடைந்தாள். இதனால் கங்கை பகிதரணி என்றும் அழைக்கப்படுகிறாள். பகிதரனின் வம்சத்தில் பிறந்தவரே ராமர். ராமரின் முக்கியமான முன்னோர்களில் ஒருவரே இந்த பகிதரன். மேலும் கங்கைக்கு உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில், கங்கோஸ்திரி கோவில் என பல ஸ்தலங்கள் உள்ளன. கங்கோஸ்திரி ஸ்தலமே கங்கை தோன்றிய இடமாக உள்ளது. தமிழகத்தில் திருப்பூர் அருகே விஸ்வேஸ்வரர் ஆலயம், திருச்சி சங்கராபரணி நதிக்கரையில் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயமும் உள்ளது. இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்ச அதிபதி தக்ஷனின் 8 மகன்களே இந்த அஷ்டவசுக்கள். இவர்கள் ஒளி மற்றும் நெருப்புடன் தொடர்புடைய கடவுள்கள். இவர்கள் வசிஷ்ட ரிஷியின் ஆசிரமத்தில் இருந்து காமதேனுவை கவர்ந்ததால் வசிஷ்ட முனிவரிடமிருந்து சாபம் பெற்றனர். இவர்கள் தஞ்சை அருகே உள்ள திருவாலம்பொலி ஸ்தலத்தில் அமைந்துள்ள ஆத்மநாதேஸ்வரர் ஆலயத்தில் சாப விமோசனம் பெற்று சிவனின் ஆலோசனைப்படி அஷ்டவசுக்கள் கங்கையை நாடி சென்று சாப விமோசனம் வேண்டினர். வசிஷ்ட முனிவரின் சாபத்தினால் அஷ்டவசுக்கள் பூமியில் மனிதர்களாக பிறக்க வேண்டியிருந்தது. மேலும் அவர்கள் கங்கையிடம் தங்களை பிறந்தவுடன் கருணையுடன் கொன்று சாபத்தில் இருந்து விமோசனம் அளிக்க வேண்டினர். கங்கை இதற்கு ஒப்புக்கொண்டாள். ஹஸ்தினாபுரத்தின் மன்னனான சாந்தனு கங்கை கரையில் ஒரு அழகான பெண்ணை காண்கிறான். அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறான். ஆனால் அதற்கு அவள் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். அவள் செய்யும் எந்த செயலையும் சாந்தனு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் என்று கூறுகிறாள். கங்கை நதிக்கரையில் சாந்தனு மற்றும் கங்கா மகிழ்ச்சியுடனும் காதலுடனும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள். பிறந்தவுடனே கங்கா நீரில் மூழ்கி கொன்று விடுகிறாள். சாந்தனு கங்கைக்கு கொடுத்த வாக்கினால் அமைதியாக இருந்தார். பின் 8வது குழந்தையை நீரில் மூழ்கடிக்க முயன்ற போது சாந்தனு நிபந்தனையை மீறி கேள்வி கேட்டதால் கங்கை தன் குழந்தையுடன் அஷ்டவசுக்களின் சாபத்தை பற்றி கூறி மறைந்தாள். மேலும் தனது 8வது குழந்தையான தேவவிரதனுக்கு அனைத்து கலைகளையும் தானே கற்றுக் கொடுத்தாள். பின்பு சாந்தனு மகனை சாந்தனுவிடமே ஒப்படைத்தாள். இந்த தேவவிரதனே மகாபாரதத்தில் குறிப்பிடப்படும் பீஷ்மராவார். இது போன்ற சிவன் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும்.